இங்க பாரு, நீ என்னதே நீலி கண்ணீர் வடிச்சாலும் இந்த பயலுக்கெல்லாம் நான் பொண்ணு பார்க்க வர மாட்டேன். தங்கச்சி, என்னால உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. மச்சானே வரலன்னு சொன்ன பிறகு யாரும் எங்கேயும் போவானா? எனக்கு கல்யாணமே வேணாம். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல? நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னு தோணல? நான் என்னடி தப்பு பண்ணேன்? அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன இழுத்துட்டு வராம இருந்திருந்தா எங்க அண்ணனுக்கு... நிறுத்தடி. இங்க பாரு, நான் மட்டும் அன்னைக்கு உன்னை கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வராம இருந்திருந்தா உன் குடும்பத்துல எவனுமே உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்திருக்க மாட்டாங்க. இந்த பயல மாதிரிதான் நீ கிடந்திருப்ப. பழைய பிளாஷ்பேக் எல்லாம் பேசி என்னமோ நம்ம கல்யாணத்தினாலதான் இவன் ஐஸ்வர்யா ராய கல்யாணம் முடிக்க போறது நின்ன மாதிரியே மனசாட்சி இல்லாம பேசாதடி. எதா இருந்தாலும் நெஞ்ச தொட்டு பேசுடி. எப்படி நடக்கிறது? ஏங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். நான் என் நெஞ்ச தொட்டு சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க உங்க கழுத்தை தொட்டு சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வர முடியுமா முடியாதா? எங்க தொட்டா என்னடி? நான் ஐயோ செயினு. இப்ப என்னம்மா, லீவ் போட்டதுதான், திரும்ப எல்லாம் வேலைக்கு போக முடியாது. இப்ப என்ன, மச்சானுக்கு பொண்ணு பார்க்க போகணும், அவ்வளவுதானே. இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இந்த வந்துடுறேன் மாப்ள. தங்கச்சி, மச்சான் மடங்கிட்டார். பிபி நார்மலா தான் இருக்கு. சத்யா, சொல்லுங்கம்மா. நீ இங்கே இரு. சரிங்க. பிரசாத் வந்தா சொல்லு. சரிங்க, நான் வந்துடுறேன். என்னம்மா, ஏதாவது வேணுமா? பாத்துமா. சத்யா, என்னம்மா? நீ அம்மாவை பாத்தியா? அம்மா வரலையேம்மா. என்ன கிராஸ் பண்ணி என் அம்மா போன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? யாரும் வரலையேம்மா. வந்திருந்தா நான் உங்களை எழுப்பியிருப்பேனேம்மா. இல்ல, நீ சிஸ்டர் கிட்ட போய் கேளு. சரிங்கம்மா. இந்தாங்க, இந்த டேப்லெட்லாம் மறக்காம கொடுத்துருங்க. நீங்க என்ன அழைச்சிட்டு போன போது எங்க அம்மா என்ன கிராஸ் பண்ணி போனாங்களா? உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்களே. இல்ல, எங்க அம்மா என்ன மாதிரி வெள்ளையா கொஞ்சம் குள்ளமா குண்டா இருப்பாங்க. இல்ல மேடம், எனக்கு தெரியல. இல்ல சத்யா, நான் பார்த்தேன். இல்லம்மா, அப்படி யாரும் வரல. நீங்க சொல்ற மாதிரி உங்களை கிராஸ் பண்ணி போயிருந்தா உங்களுக்குள்ள எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும் பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ பேசாம போவாங்களாமா?
எதையும் யோசிக்காம படுங்க. டாக்டர் வந்தா எழுப்புறேன். அப்பா, எனக்கு பொண்ணு பிறந்திருக்காப்பா. அவளோட முகம் உங்க ஜாடையிலே இருக்குப்பா. அவளுக்கு உங்களை மாதிரியே ரொம்ப கோபம் வருதுப்பா. அவளை தூக்கிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க என் மேல உள்ள கோவத்தை அவ மேல காட்டக்கூடாதுன்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. நீங்க அவளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும். என்னை மன்னிச்சிட்டு என் கூட வாங்கப்பா. உங்க பேத்திய தூக்கி கொஞ்சிங்கப்பா. படிச்ச பொண்ணு, சுயமா சம்பாதிக்கிற பொண்ணுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? ஒவ்வொரு தடவையும் செத்து போயிட்டான்னு சொல்லுமா என்ன? இன்னும் எவ்வளவு நாள் என் மேல கோவம் இருக்கும்? நான் அப்படி என்னமா தப்பு பண்ண? எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ண நான் எடுத்த முடிவு தப்பா போச்சா? இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி என் புருஷனோட நான் சந்தோஷமா தானே வந்து நிக்கிறேன். நீங்க எனக்கு பார்த்து வச்சிருந்தாலும் நான் சந்தோஷமா வாழணும்னு தானே ஆசைப்படுவீங்க. அதுதானம்மா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனையே நீங்களும் அப்பாவும் தான். உங்க 2 பேரையும் இங்க தனியா விட்டுட்டு அங்க என்னால நிம்மதியா வாழ முடியலம்மா. நான் என்ன பண்ணா என் மேல உள்ள கோவம் போகும்னு சொல்லுங்க. எங்களெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனல, இப்ப ஏன் முறிஞ்சு போன உறவை ஒட்ட வைக்க பாக்குற? சந்தோஷமா இருக்கேன்னா அப்படியே இருந்துட்டு போ, எங்களை தேடி வராத. இங்க பாருங்கம்மா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னை பார்க்காம என் கூட பழகாம இருந்திருந்தா வினோ இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டா. நீங்க இந்த அளவுக்கு கோவமா இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தா நான் அவளை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ எல்லாமே நடந்து போச்சு. நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காம மறந்துட்டு எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க ப்ளீஸ். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு மன்னிக்கணும்? தயவு செஞ்சு வெளில போங்க. அப்பா, நான் உங்க பொண்ணு, இவர் உங்க மாப்பிள்ளை. அத நீங்களே நினைச்சாலும் மாத்த முடியாது. உங்களுக்கு மன்னிப்பு கேக்குறதோட வலி என்னன்னு தெரியாதுப்பா. உங்க முன்னாடி கூனி குறுகி நின்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா நான் உங்க பொண்ணு. இவரு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனாலும் இவர் வந்து நிக்கிறாருன்னா எதுக்கு? ஏன்னா நீங்கெல்லாம் வேணும்னு. இவரை தயவு செஞ்சு யாருன்னு கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. அப்போ நீ உங்க அப்பாவுக்கு பண்ணிட்டு போனியே, அதுக்கு பேர் என்ன? இந்த ஊர்ல உங்க அப்பாவுக்கு இருந்த மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு எங்ககிட்டே வந்து அசிங்கத்தை பத்தி பேசுறியா? அம்மா, உங்களுக்கு எப்பவுமே இந்த ஊரு, மானம், கௌரவம் அது மட்டும்தான் முக்கியம். நீங்க கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த உங்க பொண்ணு முக்கியம் இல்லையா? உங்களுக்கு எது நடந்தாலும் நான் தான் வந்து நிப்பேன். உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே உறவு உங்க மக நான் மட்டும்தான். நீங்க பாத்துக்கிற எதுவும் உங்க பின்னாடி இருக்காதுமா, ஒரே நிமிஷத்துல போயிடும். எங்களுக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க 2 பேரையும் பாத்துக்க நாங்க போதும். தயவு செஞ்சு எங்களை யாரும் தொல்லை பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு, அவருக்கு, என் குழந்தைக்கு நீங்க தேவை. உங்களோட அன்பு தேவை. எங்களுக்கு யாருமே இல்லம்மா. நீங்க 2 பேரும் எங்க கூட வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ் மறுபடியும் என்ன அழுதுகிட்டே அனுப்பாதீங்க. உங்களுக்கு வேணா என்னை பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எந்த உறவும் கிடையாது. அதே நிலைமை என் பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். ப்ளீஸ் எங்க கூட வாங்க. தம்பி, நீங்க சிட்டியில பிறந்தவங்க. உங்க பொண்டாட்டிக்கும் இந்த ஊர்வாடை விட்டு போச்சு. எங்க ஆளுங்க எல்லாரும் சிட்டியை பார்த்து வீடு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு
எல்லாத்தையும் இங்கே கொண்டு வருவாங்க. ஆனா வேத்தாளுங்களை மட்டும் ஊருக்குள்ள புழங்க விட மாட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஊரு இனம்னு ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க வீரம், மானம், கௌரவம் தான் முதல்ல. அதுக்கு அப்புறம்தான் பொண்ணு, குடும்பம் எல்லாமே. மண்ணும் மனசாலும் ரொம்ப முக்கியம் தம்பி. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன்னா நான் வளர்த்தது சரியில்லை. அவ இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போயிடலாம். அப்படி எங்களால எதையும் தூக்கி போட முடியாது. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான். ஒரு தடவை போனது போனதாவே இருக்கட்டும். மறுபடியும் இங்க வந்து எங்களை கேவலப்படுத்தாதீங்க. இன்னொரு தடவை வந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன். கிளம்புங்க. யமுனா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காம வெளியே அனுப்பி கதவு சாத்து. இந்தாங்க பால். ரொம்ப நல்ல இடம். பொண்ணோட அண்ணன் தம்பிங்க எல்லாரும் நல்ல தொழில் பண்றாங்க. என்ன பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மி, வயசு கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆமா, உங்க அண்ணன் சும்மா அஜித் குமார் கலரு, பொண்ணு கலர் கம்மியா போச்சாக்க. ஓடியே, உங்க அண்ணனுக்கு பொண்ணு தர்றதே பெரிய விஷயம். ஏன் எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? சிங்கப்பூர்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்குது, சொந்த ஊர்ல வேற இடம் வாங்கி போட்டிருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் கம்மி இல்லடி, ரொம்பவே கம்மி. அவன் இருட்டுல நடந்து வந்தானா பல்ல தவிர வேற எதுவும் தெரியாது. வீட்டோட மருமக பிள்ளையா, பொறுப்பா ஏதாவது பேசுறீங்களா? அடிக்கடி ஞாபகப்படுத்து, நான் உன் வீட்டு மருமக பிள்ளைன்னு. என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உன் வீட்டுல பொண்ணு எடுத்ததாண்டி. ஒரு விஷயத்த அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. நீங்க பொண்ணை எடுக்கல, அவங்களா பார்த்து போனா போதுன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு முன்னாடி நீங்க பார்த்த 20 பொண்ணுங்க வீட்லயும் உங்களுக்கு பொண்ணு தரலங்கிறத ஞாபகம் வச்சு பேசுங்க. நாளைக்கு நான் பொண்ணு வீட்டுக்கு போறேன், நீங்க வரதா இருந்தா வாங்க. இப்ப எதுக்கடி அங்க போற? எங்க அண்ணனுக்கு 30 பவுன் நகையும் ஒரு காரும் நீங்களா பார்த்து பாத்திரம், ஃப்ரிட்ஜ், கட்டில்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுங்கன்னு கேட்க போறேன். ஏண்டி ஊரா வீட்டுல வாங்குறதுன்னா மட்டும் முத ஆளா நில்லுங்க. நீங்க செய்யறதா இருந்தா மட்டும் மொத்த குடும்பமும் ஒன்னா பேசி ஃப்ரீயா அழைச்சிட்டு போற மாதிரி வச்சிருங்க. என்ன பண்றது, வாழ்க்கை பூரா ஸ்டேரிங்க புடிச்சு கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதிருக்கு. அதுக்கு வாய்ப்பு வந்தப்பவே சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கணும். என்ன உங்க அண்ணன் மாதிரி சிங்கப்பூர்ல போய் கக்கஸ் கலவை சொல்றியா? அந்த வாடை தான் வீட்டுக்குள்ள 3 மணி நேரமும் மடக்குதாக்கும். அந்த நாத்தத்தை மறைக்கிறதுக்காண்டி சிங்கப்பூர் சென்று அடிச்சு தெரியான் உங்க அண்ணன். என்னைக்கு அவன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னைக்கு இருந்தே என் நிம்மதியே போச்சே. 12 வருஷமா உங்ககிட்ட இல்லாத ஏத்தான் அவன் வந்ததுக்கு பிறகு ரொம்ப அதிகமா ஏறி போச்சேடி. உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, அண்ணன் உங்க நிம்மதியை பறிச்சுது. ஏய்,
ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டு எத்தனை தடவை நெஞ்ச தடவை சொல்லுவீங்க? இப்ப என்ன உனக்கு? அந்த பொண்ணை உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே? நானே கல்யாணம் முடிச்சு வைக்கணும், போதுமா? அது எப்படி நீங்க மட்டும் பண்ணி வைக்க முடியும்? எங்க அப்பா ஒரு தடவை பொண்ணை பார்க்கணும், அவருக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். இங்க பாரு, இந்த 2 பேரும் சேர்ந்துங்கிற வார்த்தை இருக்கு பாரு, அத மறந்துரு. உங்க அப்பா கல்யாணத்துக்கு வர்றதா இருந்தா நான் வரமாட்டேன். அவர் பிள்ளைக்கு அவருக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கணும்னா பாத்துக்கிறட்டேன். ஆனா அதே சாக்கா வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் கோபம் என்னன்னு உனக்கு தெரியும்ல? புரிஞ்சு நடந்துக்க. அப்பா இந்த லெவல் ஓகேவா? அப்பா காசத்து கேக்குது. அம்மா தம்பியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க, நான் போய் பாக்குறேன். சிவானி அம்மா பாப்பா எங்கம்மா? பாப்பா இல்லடா, அடுத்த வருஷம் தான் வரும். ஏம்மா என்னாச்சு? டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வயித்துக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி இருக்குன்னு தானே சொன்னாங்க. வயித்துக்குள்ள இருக்கிறத எப்படிடா கரெக்டா பார்த்து சொல்ல முடியும்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அம்மா நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்களா? நீங்க தம்பி பாப்பாவை தொலைச்சிட்டீங்களா? என் ஸ்கூல்ல பேசிக்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போனா ஒண்ணு பெத்திட்டு வரதுக்கு போவாங்க, இல்ல தொலைச்சிட்டு வரதுக்கு போவாங்கன்னு. நீ என் தம்பி பாப்பாவை தொலைச்சிட்டு வர போனியா? ஏமா இப்படி பண்ண? நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. குழந்தை பெத்துக்க போனா வயிறு பெருசா இருக்கும்னு ஜூலி சொல்லியிருக்கா. ஆனா உங்களுக்கு தான் வயிறு பெருசாவே இல்லையே. அதுக்குள்ளதான் நீங்க போய் பாப்பாவை தொலைச்சிட்டு வந்துட்டீங்களே. என்னதுக்குமா பெத்த? நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன், போ. சிவானி சிவானி வினோ, அவ போக்குல விடு. அவளுக்கு அந்த ஏமாற்றம் அதிகம், சீக்கிரமா மறக்க முடியாது. என்னாலே முடியல. நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இந்த பொம்மைய வேணா கேட்டு பாத்துக்கோ. உன்னை தொட்டியில போட்டு படுக்க வச்சு நான் பக்கத்துல உட்காந்து தூங்காம உன்னை பாத்துக்கணும்னு நினைச்சேன். எனக்குள்ள எல்லா பொம்மையும் உனக்காக எடுத்து வச்சேன். இந்த பொம்மை கிட்ட கேட்டுப்பார், எத்தனை நாள் நான் உன்னை பத்தி பேசியிருப்பேன்னு. நீ வரத்துக்கு முன்னாடியே உனக்கு பேர் வச்சு உன்னை பத்தி என் சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? உனக்கு என்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு பாலா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நம்ம அப்பா என்னை எப்பயாவது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி என்னை விளையாட்டா ஏமாத்துவாரு. அதே மாதிரி நீயும் என்னை விளையாட்டா ஏமாத்திட்ட. முன்னாடிலாம் நான் பேட் கேர்லா தான் இருந்தேன். ஆனா நீ வரப்போறது தெரிஞ்ச உடனே என்கிட்ட இருக்க எல்லா பேட் ஹேபிட்ஸையும் விட்டுட்டு குட் கேர்லா ஆயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமாயிட்டாங்க. இப்ப அதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. இவ வராத தம்பி பாப்பாக்காகவா இவ்வளோ நாள் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்சான்னு. இதெல்லாம் உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார். உனக்கு இது தெரிஞ்சிருந்தாதான் நீயே வந்திருப்பியே. அது என்னமோ என் லைஃப்ல எனக்கு மட்டும் எல்லாமே பேடாவே நடக்குது. எனக்கு ரொம்ப அழுகையா வருது. நான் அழமாட்டேன். உனக்காக நான் ஏன் அழுகணும்?
ஆனா எனக்காக நான் தானே அழுகணும். இங்க யாருக்குமே சிவானிய பிடிக்கல. உனக்கும் சிவானிய பிடிக்கல. இப்ப எனக்கே சிவானிய பிடிக்கல.